இந்தியாவில் இருக்க ஹிந்து இதிகாசங்கள்ல ரொம்பவும் முக்கியமா கருதப்படுற 2 இதிகாசங்கள் தான் ராமாயணம் மற்றும் மகாபாரதம். இன்னைக்கு தேதி வரைக்கும் இந்த உலகத்துல எழுதப்பட்ட செய்யுள் அல்லது கவிதை தொகுப்புகள்ல மிகப்பெரிய கவிதை தொகுப்பா கருதப்படுற மகாபாரதம் ராமாயணம் இதிகாசத்தை விடவும் 4 மடங்கு பெரியதுன்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட மகாபாரத கதையில பல அரசர்களை பத்தியும் அவங்களோட கதை கிளைக்கதைன்னு பலவும் சொல்லப்பட்டிருந்தாலும் மகாபாரத கதை தொடங்குனது குறிப்பா ஒரு அரசரோட கதையில இருந்துன்னு சொல்லலாம். அந்த அரசர் தான் சந்தனு மகாராஜா. சந்தனு மகாராஜாவோட கதை அவரோட முன்ஜென்மத்துல பிரம்மதேவர்கிட்ட இருந்து அவர் அடைஞ்ச ஒரு சாபத்துல தொடங்குறதா மகாபாரதத்தோட ஆதிபருவத்துல சொல்லப்பட்டிருக்கு. குரு வம்சத்தை சேர்ந்த சந்தனு மகாராஜா தன்னோட முன்ஜென்மத்துல சூரிய வம்ச வழிவந்த அரசரான மகாபீஷான்னு சொல்லப்படுது. நூற்றுக்கணக்கான அஸ்வமேத யாகங்களையும் பல தியாகங்களையும் செய்ததன் மூலமா அடைஞ்ச புண்ணியத்தால பூமியில தன் ஆயுள் காலம் முடிஞ்சு சொர்க்கத்தை அடைகிறாரு அரசர் மகாபீஷா. ஒரு நாள் சொர்க்கலோகத்துல பிரம்மதேவரை தரிசிக்க அத்தனை தேவர்களும் மற்ற கடவுள்களும் வந்திருக்கும் போது அரசர் மகாபீஷாவும் பிரம்மதேவர் அவையில இருந்திருக்காரு. பிரம்மதேவரோட ஆசையை பெறுவதற்காக நதிகளின் கடவுளான கங்காதேவியும் அங்க வந்திருக்க